அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். 3/9/2024 இன்று செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமைனாலே நம் நினைவுக்கு வருவது முருகப்பெருமான் வழிபாடு தான். முருகனை நம் இந்த ஒரு மந்திரம், இந்த ஒரு வார்த்தை சொன்னாலே போதும், நம் வாழ்க்கையில் ஏற்பட்டு இருக்கிற தடைகள் அனைத்தையும் தகர்த்தெறிவார் இந்த வேலாயுதம். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு எளிமையான பரிகாரம். இது யார் வேணாலும் செய்யலாம். ஒரு டம்ளர் தண்ணி போதும். அதை வைத்து நீங்கள் முருகப்பெருமானை செவ்வாய் ஹோரையில் இந்த நேரத்தில் நீங்கள் வேண்டி வழிபாடு செய்யும் பொழுது நீங்கள் நினைக்கிற செயல் கூடிய சீக்கிரமே நிறைவேற்றி வைப்பார் முருகப்பெருமான். அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். தொடர்ந்து என்னோட வீடியோ முழுமையாக பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மனிதருடைய வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனை தீர்வதற்கு என்ன அப்படின்னு நினச்சி பார்க்குறதுக்கே நமக்கு ஏதோ ஒன்று தலையே சுத்திர மாதிரி இருக்கும். பிரச்சனை அவ்வளவு இருக்குது. அதை சரி பண்ணுறதுக்கே என்ன பரிகாரம்னு சொல்லிட்டு நம்ம அதை பார்த்து ஓடிட்டே இருக்கோம். தேவையே இல்லாமல் பணத்தை செலவு பண்ணுறோம். யார் என்ன சொன்னாலும் அதை கேட்டுக்கிறோம், அதைப்படி நடக்கிறோம். ஆனால் இறை வழிபாட்டிற்கு கொஞ்சம் குறைவாக தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஆனால் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இறை வழிபாடு. வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி, முதலில் நிதானத்தோடு இருக்க வேண்டும். நிதானம் தவறும் போது தான் பிரச்சனை பெருசாகும். எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, அதற்கு ஒரு தீர்வு தரக்கூடியது ஒன்றே ஒன்று, இறை வழிபாடு தான். அசுர வேகத்தில் நீங்கள் முன்னேற வேண்டுமா? முருகருக்குரிய இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் சொல்லி செவ்வாய் ஹோரையில் வழிபாடு செய்யுங்க. வாழ்க்கையில் உங்களுக்கு தீராத பிரச்சனை இருக்குது, எதை தொட்டாலும் தோல்வி, முன்னேற்றத்திற்கான வழியே இல்லப்பா அப்படின்னு நினைக்கிறவங்க முருகன் வழிபாடு செய்யுங்க. வெற்றி கடவுள் இந்த கண்ட கடவுள் நம் முருகப்பெருமான் தான். முருகப்பெருமானை மனமுருகி அவர் நாமத்தை வாய்விட்டு சொல்லி வழிபாடு செய்தாலே போதும், உங்களுடைய கஷ்டங்கள் தீர்ந்துவிடும். இன்று செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமைனாலே முருகனுக்கு உண்டான கிழமை. முருகப்பெருமான் குழந்தை மனம் கொண்டவர். அவரை நினைத்து நாம் வழிபாடு செய்யும் பொழுது நாம் நினைக்கின்ற எந்த ஒரு வேண்டுதலாக இருந்தாலும் சரி, சீக்கிரமே அதை நிறைவேற்றி வைப்பார். இன்று செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணிலேருந்து 9 மணி வரைய செவ்வாய் ஹோரை இருக்குது. உங்களுடைய வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு கை கால்லாம் கழுவிட்டு அப்படி முடிஞ்சவங்க குளிக்கணும்னா குளிச்சுக்கோங்க. உங்கள் வீட்டு பூஜை அறையை நல்லா சுத்தம் செஞ்சுட்டு ஒரு விளக்கு மட்டும் ஏற்றி வைங்க. அது நெய் விளக்காக இருந்தாலும் சரி, நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் போடுறதுனாலும் சரிதான். ஒரு விளக்கு ஏற்றி வச்சுட்டு பூஜை அறையில் உட்காந்துக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் துன்பம், கஷ்டம் எல்லாமே காணாமல் போகணும். சீக்கிரம் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் வேணும், ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி வேணும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு காசு பணம் வரணும், கையில் காசு தங்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த ஒரு எளிமையான ஒரு வழிபாட்டை முருகப்பெருமானின் நினைத்து செவ்வாய் ஹோரை, அதுதான் முக்கியமானது. அந்த நேரத்தில் நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து அவருக்கு விருப்பமான செவ்வரளி பூக்களை வாங்கி உங்கள் பூஜை அறையில் வச்சு திருவுருவ படத்துக்கு போட்டு நீங்கள் வழிபாடு செய்யுங்க. இந்த வழிபாட்டுக்கு மிக மிக முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு டம்ளர் வேணும். அந்த டம்ளர் வீட்டில் ரொம்ப புதுசெல்லாம் தேவையில்லை. வீட்டில் நீங்கள் யூஸ் பண்ணுற டம்ளரை நல்லா சுத்தமாக கழுவிட்டு அதில் ஒரு சின்ன தண்ணி எடுத்துக்கோங்க. நார்மலாக தண்ணி எடுத்துக்கோங்க. அதை உங்கள் சமையலில் நல்ல பாத்திரமாக இருந்தால் சரி தான். அதில் தண்ணி ஊற்றிட்டு 2 துளசி இலையிலே போட்டுக்கோங்க. வேறு எதுவும் தேவையில்லை. இந்த டம்ளரை உங்கள் கையால் வச்சுக்கிட்டு முருகப்பெருமானுடைய ஒரு வரி மந்திரம், ஓம் வேலாயுதாய நமக, ஓம் வேலாயுதாய நமக, ஓம் வேலாயுதாய நமக, இந்த ஒரு வரி மந்திரத்தை நீங்கள் 108 முறை நீங்கள் கண்டிப்பாக சொல்ல வேண்டும். வேலாயுதம் உங்களுக்கு சக்தி கொண்டு வந்து சேர்த்துடுவார். எதிலும் துணிந்து போராடி வெற்றி அடைய வேணும் அப்படின்னு எண்ணத்தோடு நீங்கள் எந்த ஒரு செயல்லையுமே இறங்கினாலும் அதில் வெற்றி சக்தி தான். கையில் இருக்கும் தண்ணீருக்கு அதிகப்படியான சக்தி இருக்குது. பஞ்சபூதங்களில் ஒன்றான இந்த தண்ணீருக்கு எதையும் சீக்கிரம் அப்சர்வ் பண்ணிக்கிற ஒரு தன்மை இருக்குது. நீங்கள் மனதில் என்ன நினைத்து வேண்டுங்கிறீங்களோ அதை எல்லாம் அந்த தண்ணீர் அப்படியே உள்வாங்கிக்கிறோம். மந்திரத்தை சொல்லிட்டு வேண்டுதலை முருகப்பெருமானிடம் வச்சிருங்க. அந்த தண்ணீரை அப்படியே நீங்கள் குடிச்சிருங்க. அவ்வளோதான். வேறு எதுவும் தேவை கிடையாது. உங்களுடைய வாழ்க்கையை நீங்களே போராடி வாழ்வதற்கு உண்டான தன்னம்பிக்கை, தைரியம் எல்லாத்தையுமே முருகப்பெருமான் உங்களுக்கு கொடுத்துருவாரு. வாழ்க்கையில் சீக்கிரம் முன்னேறுவதற்கு உண்டான வழியையும் அந்த வேலவன் உங்களுக்கு காட்டி கொடுப்பார்.
நம்பிக்கையோடு இன்று மாலை இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்க. நிச்சயமாக நல்லதே நடக்கும். முருகப்பெருமானை நினைத்து, மிக முக்கியமான நாள் முருகப்பெருமானை நினைத்து வேண்டிக் கொள்வதற்கு இந்த செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரை மிக சிறப்பான நாள், நேரம்னே சொல்லலாம். முருகப்பெருமானுக்கு ஒரு சின்ன ஒரு பால் பாயாசம் செய்கிறதா செஞ்சு வைங்க. அது முடியலைன்னா ஒரு சின்ன ஒரு வாழைப்பழம், வெற்றிலை பாக்கு அது மட்டும் வச்சுட்டு இந்த செவ்வாய் ஹோரையில் அவருக்காக ஒரு பாடல் பாடுங்க. இந்த ஒருவரி மந்திரத்தை சொன்னாலே அது போதுமானது. முருகப்பெருமான் நேரில் வந்து உங்களுக்கு ஆசீர்வாதமே செய்வார். வேல் கொண்டுள்ள இந்த வேலவன் உங்களுக்கு வாழ்க்கையில் என்றென்றைக்குமே ஒரு துணிவு, சக்தி, தன்னம்பிக்கை, தைரியம் எல்லாத்தையும் கொடுப்பாரு நம் முருகப்பெருமான். தொடர்ந்து என்னோட வீடியோ பாருங்க. நன்றி.